கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 121 3வது வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் உன் காலை ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். அவர் எப்பொழுதும் நம்மை காக்கிறவராய், நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், நம்மை எப்பொழுதும் காக்கும் தேவன். எனவே அவர் நம்மோடு இருப்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் அவரை இறுக பற்றி கொள்வோம். அவர் உறங்காமலும் தூங்காமலும் இருந்து நம்மை பாதுகாப்பார். அவரே அண்டிக் கொள்வோம், அவருக்காக வாழ்வோம். ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிற தேவன், நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அதற்காக ஸ்தோத்திரையா. எப்பொழுதும் எங்கள் கூட இருந்து நீர் ஆலோசனை சொல்லுகிற கர்த்தராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாதம் கல்லில் இடாதபடி தாங்குகிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற கர்த்தராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். இக்கட்டில் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் மீன் போகாது. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது எங்கள் நம்பிக்கையை வைத்திருக்கிறபடினால் நீர் எங்களை வழி நடத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பலத்தால் இடை கட்டுகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் சோர்ந்து போகும் நேரத்தில் எல்லாம் கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைக்கும்படியாய் கெஞ்சுறோம். இரத்த கோட்டைக்குள் மறைக்கும்படியாய் கெஞ்சுறோம். உமக்கு பிரியமாய் வாழ இன்னும் வேண்டிய கிருபை தாரும், இன்னும் வேண்டிய ஞானத்தை தாரும். தெய்வீக ஞானத்தை பெற்றவர்களாய் முன்னேற அனுக்கிரகம் செய்யும். உண்மையை நோக்கி பார்க்கிறோம், பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.